ஹாய் கைஸ், இட்ஸ் நிஷி. ஸோ நான் இன்றைக்கி என்ன வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு சீரீஸ் பார்த்தேன். சுட நான் ரிவ்யூ பண்ணுறேங்க இந்த சீரீஸை. பிகாஸ் நான் இப்போ தான் பார்த்தேன், உடனே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த சீரீஸ் நான் என்ன சீரீஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கைஸ், நான் இன்றைக்கி பார்த்த சீரீஸ் வந்து 20th century சீரீஸ் தான் பார்த்துருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்த பிளாட்ஃபார்ம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே போய் பாருங்கள். இந்த சீரீஸ் பற்றி சொல்லணுன்னா, ஷார்ட் டைட்டில் என்னென்னா, ஒரு ஹை ஸ்கூலில் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட பேர் மட்டும்தான் அவங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து நான் லவ் பண்ணுறேன், நீ வந்து எப்படின்னா இவங்களை பற்றி இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீ கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த செகண்ட் ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க. ஸோ அதுக்காக வந்து அவங்களும் வந்து அந்த பர்சன்ஸ் கூட வந்து பேசி பழகி கலெக்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு ஹார்ட் சர்ஜரிக்காக அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து வெளிநாடு போயிடுவாங்க. ஸோ இவங்க இங்கேருந்து கலெக்ட் பண்ணி மெயில் மூலமா வந்து எல்லாமே சொல்லுவாங்க. இதில் என்ன வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிட்ருக்கோம் அப்படின்னா, அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் சீரீஸில் பாருங்கள். ஸோ போதும், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்குற உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும்ல கைஸ். அதனால ஷார்ட்டாக சொல்கிறேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் சொல்கிறேன். கடைசியில் அவர் எப்படி இறந்தார் அப்படின்றது வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஏன் இந்த சீரீஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் வந்து ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து ஹாப்பி எண்டிங் கிடையாது, சேட் எண்டிங்கில் முடிஞ்சிடும். ஆனால் ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்றதை வந்து இவங்க வந்து காமிக்காமல் சஸ்பென்ஸோட கடைசியில் ஒரு சீன் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் கைஸ். எப்போவுமே வந்து ஒரு சீரீஸ் வந்து எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சீரீஸ் பார்க்குறேன்னா அதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி இந்த சீரீஸ் பார்க்கும்போது ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இந்த சீரீஸ் வந்து நடிச்சிருக்கிறது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். நம்ம இப்போ ரீசெண்டாக அடிக்டான லவ்லி ரன்னர் அந்த சீரீஸோட ஹீரோ தான் இந்த சீரீஸ் பண்ணியிருக்காரு. அமேசிங்காக நடிச்சிருக்காரு. ஆல்வேஸ்ங்க அந்த ஹீரோ வந்து அப்படியே சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவரோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கேன் இப்போ ரீசெண்டாக அவர் மேலே. ஸோ கைஸ் வந்து இந்த சீரீஸ் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். மெயின் திங், இந்த சீரீஸ் வந்து லாங்காக எபிசோடாக போகாது, மூவி மாதிரி போகும். ஸோ வந்து பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் அண்ட் லிமிட்டாக கதை வந்து எடுத்தோன்னே ஸ்டார்டிங் என்ன கதை சொல்லணுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நம்மளை இது பண்ணி கதைக்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி கதை, இதுதான் கதை, இப்படி தான் போக போகுதுன்றதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த சீரீஸில். ஸோ வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்கிற சீரீஸ் எல்லாமே வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தோணுனதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட கொண்டு வருவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் பார்த்துட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆச்சான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம ஒரு செம்மையான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று மேக் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஆல் கொரியன் ட்ராமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே, கொரியன் சைனீஸ் ட்ராமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அது அப்கமிங்கில் வரப்போகுது. மறக்காமல் மிரு வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் உங்கள் நெஞ்சை தொட்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். பாய்.